இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது 5ஆம் பாவ அதிபதி குரு 6ல் போய் நின்று சாரம் கொடுத்தவர் சுக்கிரன் 12 அவர் வந்து 6லே நிற்கிறார். அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு விரயங்கள் பண்ணணும்னு கணக்கு. ரெண்டாவதாக என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அதாவது 5ஆம் பாவக அதிபதியுடன் நேசகிரகம் இருந்தால் கோயிலுக்கு பஞ்சர் ஓட்டணும். 4ஆம் பாவக அதிபதியுடன் நேசகிரகம் இருந்தால் அம்மாவுக்கும் வீட்டுக்கும் பஞ்சர் ஓட்டணும். அதே மாதிரி 9ஆம் பாவக அதிபதியுடன் நேசகிரகம் இருந்தால் தந்தைக்கு பஞ்சர் ஓட்டணும். இப்படி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் 5ஆம் பாவக அதிபதி குருவுடன் சனி பகவான் வந்து நேசமடைஞ்சிருக்கிறதுனால குலதெய்வம் கோயிலை இடித்து ஆல்ட்ரு பண்ணி நல்லா கட்டி கும்பாபிஷேகம் போட்டிருக்குதான்னு கேட்டேன். அழகாக பண்ணியிருக்குது. முதல் பாயிண்ட்டு யூ ஆர் கரெக்ட் அப்படின்னார். ரெண்டாவதாக பூர்வீகம், அப்பாவுடைய அப்பா சம்பாரித்த சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். அந்த பாவகத்தினுடைய அதிபதி யார்? குருவு. அவர் என்ன கதியில் இருக்கார்? 6ல் இருக்கார். 6னா எதிரிகிட்ட போயிடுச்சு. சாரம் கொடுத்தவர் 12 அப்போ பூர்வீக சொத்து 3 தினசு இருக்கும். 3ல் வந்து ஒரு பெட்டு விற்றுட்டிங்களான்னு கேட்டேன். சத்தியமான உண்மைங்க, 3ல் வந்து 1 விற்றாச்சு, 2 இது எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கடுத்தது 4க்குரியவர் யார்? சனி பகவான். அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். அப்போ வந்து வீடு வந்து பளபளன்னு டைல்ஸ், கிரானைட், மார்பிள்ஸ் போட்டு கண்ணாடி மாளிகை போல் வீடு கட்டியிருக்கணும்னு அழகாக கட்டியிருக்காங்கன்னாரு. 2 வீடு கட்டியிருக்கணும். அதில் வந்து மாடியில் ஒரு 2 ரூமும் நல்லா பெரிய விஸ்தீர்ணமான 2 பெட்ரூமோட வீடு இருக்கணும். கீழே அதே மாதிரி இருக்கணும்னு. இருக்குது மாடியில் இருக்குது. நாங்கள் பெரியவங்கெல்லாம் கீழேயும், மாடியில் வந்து பிள்ளைங்களும் படிக்க தூங்க அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. கெஸ்ட்டுங்க வந்தால் தங்குறதுக்கு மேலே இடம் விட்ருக்குறோம் அப்படின்னாங்க. அதற்கு அடுத்ததாக இந்த பாப்பாவுக்கு படிப்பு பார்க்கணும். அதாவது புதனை தான் நான் கல்விக்கு எடுப்பேன். புதன் வந்து சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார், 10க்குரிய சாரம். அப்போ தொழில் கல்வி படிக்கணும். ஏன்னா புதன் வந்து கல்வி, 10ஆம் இடம் தொழில் கல்வி படிக்கணும். நிற்கக்கூடிய இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு. அப்போ சுக்கிரன் வந்து சூரியன் வந்து சாரம் வாங்கியிருக்கிறதுனால சூரியனுக்கு எலக்ட்ரிக்கலில் போட்டுக்கிட்டேன். புதனுக்கு சுக்கிரனுக்கு எலக்ட்ரானிக்கலில் போட்டுக்கிட்டேன். புதனுக்கு கம்யூனிகேஷன் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த 3 பேர் அந்த வேலைகளை பார்ப்பாங்கங்கிறது கணக்கு. அப்போ EEE படிச்சிருக்குதானே? என்னங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இவர் சிறப்பாக சொல்கிறாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க EEE தாங்க படிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு தயவுசெய்து நீங்களும் எனக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. அதற்கு அடுத்ததாக இந்த பொண்ணுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி குருவு 6ல் போய் நின்று அவர் வந்து சுக்கிரனுடைய சாரம் பெற்று சுக்கிரனும் 6ஆம் இடத்துல நிற்கிறனால 5ஆம் பாவகம் இவருக்கு ரிப்பேராக இருக்குது. 5ஆம் பாவங்கிறது பெண்ணுக்கு வயிறையும் சொல்லணும், கர்ப்பப்பையும் சொல்லணும், பூர்வீகத்தையும் சொல்லணும். பூர்வீகம் வித்தாச்சுன்னு சொல்லியாச்சு, குலதெய்வம் கோயில் ஆல்ட்ரு பண்ணி கட்டியாச்சுன்னு சொல்லியாச்சு. 4க்கு அதிபதி நேசம் பெற்று சூரியன் சாரம் பெற்றதுனால வீடு பளபளன்னு சூரியனாகவே பளபளன்னு புதுசாக தான் கட்டி ஆகணும். அதுவும் கட்டியாச்சு. இப்போ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதுக்கு வைத்தியம் பார்க்கணும், இர்ரெகுலர் பீரியட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாமே அந்த பொண்ணுக்கு இருக்குதுங்க. நாங்கள் நீங்கள் என்ன மருத்துவர் மாதிரி இதெல்லாம் சொல்கிறீங்க? நாங்கள் இன்னும் நிறையா சொல்கிறேங்கண்ணே, சொல்லுங்கள். நாங்கள் 3ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறார். அவர் வந்து சாரம் கொடுத்தவரும் சந்திரன் தான். இப்போ 11ஆம் இடம் எது இவருக்கு? கால். அந்த காலில் யார் நிற்கிறா? நீங்கள் சந்திரன் சொல்லுவீங்க. ஒருத்தர் பாக்கியாதிபதினு சொல்லுவார், நான் வந்து பாதகாதிபதினு சொல்லுவேன். சந்திரனுக்கு ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான். சிரத்துக்கு 3, 8 மாரகம், 9 பாதகம். அப்போ 11ஆம் இடத்துக்கு அவர் பாதகத்தை கொடுக்கணும். சாரம் கொடுத்தவர் எங்கே நிற்கிறாரு? சந்திரன் தான். அவர் எங்கேயாவது ஓடி போயிட்டாரா? இல்லை. அவர் எங்கே நிற்கிறாரு? அங்கேயே நிற்கிறார். அப்போ 11ஆம் இடத்துக்கு பாதகம். அதுக்கு அடுத்தது 12ஆம் இடம் எது? கால். சாரம் கொடுத்த ஒரு இது கிரகம் யார்? சுக்கிரன். சுக்கிரன் எங்கே நிற்கிறாரு? 6ல் போய் நிற்கிறார். அவர் என்ன சாரம்? சுக்கிரன் சாரம். அப்போ வந்து 12ஆம் பாவகம் எந்த பாவகத்துக்கு தொடர்பு ஏற்படுது? 6ஆம் பாவகத்துக்கு தொடர்பு ஏற்படுது. 6ஆம் பாவகத்தை பார்க்குது. கூட யார் பார்க்குறாரு? சனி பகவானும் பார்க்குறாரு. அதுக்கடுத்து குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் பார்க்குறது 5க்குரியவன் பார்க்கறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ரோகம், விபத்து இது எல்லாமே வந்து ஒரு நிவர்த்தியாகி வந்துடுவாங்க அப்படின்னு கணக்கு எடுக்கணும். நான் என்ன சொன்னேன், இந்த பாப்பாவுக்கு காரில் வந்து சைக்கிளில் காலை விட்டு சைலன்சரில் சுடுறது, சைக்கிளில் காலை விட்டுக்கிறது, கெண்டைக்காலில் வந்து நடக்கும்போது ஓடும்போது ஏதாவது தடங்கி விட்டு விழுந்து
சுளுக்கு ஏற்பட்டு அதுக்கு வந்து அயோடெக்ஸு மூவு ஆயின்மெண்ட்டு போட்டு நீவுறது, இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், அல்லது எண்ணெய் கட்டு மாவு கட்டு போட்டிங்களான்னு கேட்டேன். நல்லெண்ணெயும் உப்பையும் காய்ச்சி அந்த இடத்துக்கு தடவி அந்த காலில் இருக்கிற கட்டை வந்து நீக்கியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அழகாக அந்த பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து உண்மையிலே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இன்னும் ஆச்சரியங்கள் இருக்குதுங்கன்னு. என்னன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அம்மாவுக்கு 4ஆம் இடத்துல யார் நிற்கிறா? புதன் நிற்கிறார். 8க்குரியவனா? 8க்குரியவன் 4ல் போய் நிற்கிறார். சாரம் கொடுத்தவர் யார்? அவரும் 4லே நிற்கிறார். அது என்ன வீடு? சுக்கரனுடைய வீடு. அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி காலில் அடிபட்டுச்சா முழங்கால்னு கேட்டேன். 2 டைமு கீழே விழுந்து அடிபட்டு அந்த இடத்துல இருக்கிற சேலை கூட வந்து கிழிஞ்சி போச்சுங்க. ஒரு டைமு அந்த சேலை அப்படியே தேஞ்சிருச்சுன்னா தர தரன்னு இழுத்துக்கிட்டு போனால் எப்படி தேயும், அது மாதிரி 2 டைமு புடவையும் வந்து முழங்கால் கிட்ட இது தேஞ்சிடுச்சு. அந்த புடவனுடைய பலம் இல்லைன்னா காயம் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். புடவை வந்து தாங்கிக்கிட்டு அதுக்கு உள்ளார நடந்த காலில் இருக்கிற அந்த காயம் வெளியில் பார்த்தா லேசாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளார வலி 1 வாரம் என்னை பின்னி எடுத்துருச்சு அப்படின்னாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது எப்படி எடுத்துருக்குறோம்? 4ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி நிற்கிறாரு புதன். சாரம் கொடுத்தவர் வந்து சூரியன், அவர் அங்கேயே நிற்கிறார். அப்போ 8ஆம் இடத்து பலனை புதன் எங்கேயுமே கொடுக்கல, 4ஆம் இடத்துலேயே கொடுத்துருக்கிறாரு. 4ஆம் இடம் சுக்கரனுடைய வீடு. அப்போ வாகனம், அப்போ புதன்னா ஸ்கூலுக்கு போகும்போது இது மாதிரி விபத்து ஏற்பட்டுருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸ்கூலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு டைமு அம்மா அப்பா குழந்த 3 பேருமே போயிருக்காங்க. அப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கார் போகுது, காரில் வந்து நாங்கள் பாப்பா கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் மட்டும் பைக்கில் வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் பைக்கில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சிங்க, கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துக்கு இந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஆனது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு கிளப் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அம்மாவுக்கு 8க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யார்? இது புதன். சாரம் கொடுத்தவர் சூரியனும் இது புதனும் பார்த்தீங்கன்னா டிகிரியில் பக்கமாக நெருக்கமாக இருக்காங்க. அதனால் மாங்கல்ய தோஷம் இருக்குதுமா, அதனால் மாங்கல்ய சரடு கோத்துருக்குறீங்களா, அது ஏதாவது இத்து போய் மீண்டும் பஞ்சர் ஒட்டி போட்டிருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒரு கன்னி விட்டு போச்சு, அப்புறம் அந்த கன்னியை மட்டும் கழட்டி கொண்டு போய் கொடுத்து வேறு புதுசாக ஒரு கன்னி வாங்கிட்டு வந்து நாங்கள் அப்புறம் அதில் கோத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது 3ஆம் இடம். அந்த அம்மாவுக்கு 3ஆம் இடத்துல யார் நிற்கிறா? சனி நிற்கிறார். விரையாதிபதி சனி வந்து என்ன சாரம் வாங்கியிருக்குது? சனி வந்து சூரியன் சாரம் வாங்கி சூரியன் 4ல் நிற்குது. அப்புறம் 11க்கு அதிபதி குரு நிற்கிறார். அவரு சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் 3ல் நிற்கிறார். அதே மாதிரி அந்த இடத்துக்கு சுக்கிரன் வந்து பாதகாதிபதி 3ல் நின்று சாரம் கொடுத்தவரும் 3லே நிற்கிறதுனாலையும், அந்த குரு சுக்கிரசாரம் பெற்று சுக்கிரன் 3லே நிற்கிறதுனாலையும் இப்போ காது மூக்கு தொண்டைக்கு பயன்படுத்தக்கூடிய தோடு மூக்குத்தி இது எல்லாவது ரிப்பேர் ஆகி போய் 2 பொருள் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். நான் கேட்டது வந்து துவரம்பருப்பு டப்பா, மிளகு சீரகம் டப்பா, அது மாதிரி டப்பா இருக்குது, அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்களான்னு. அந்த அம்மா சிரித்தாங்க. என்ன தம்பி, நான் தோடு மூக்குத்தி ரிப்பேர் ஆகி போயினதை டப்பாவில் போட்டு வச்சுருக்கல நீங்கள் சொல்கிறீங்க, உண்மையிலேயே எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்த இடம் நல்ல இடம் தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க ஒரு டைமு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு 3க்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் வந்து 4ல் போய் நிற்கிறாருமா. அவர் வந்து சாரம் கொடுத்தவர் 8ல் நிற்கிறாரு. இந்த பிரிவில் நகையெல்லாம் நீங்கள் போடக்கூடாது, வாட்சி கட்டக்கூடாது, இது மோதிரம் செயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆகாது. அதனால் வந்து 8ல் நிற்கிறனால மாங்கல்யத்தை நைட்டில் கழட்டி வச்சுட்டு பகலில் போடுவீங்களான்னு கேட்டேன். இது மாதிரி நாங்கள் காட்டுக்கோட்டையில் இருக்கிறவங்க பயத்துக்காக நைட்டில் கழட்டி வச்சுருவோம், பகலில் போடுவோம். அப்புறம் எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறதுனா கழட்டி வச்சுட்டு தான் போவேன். ஏன்னா கொடியோடு போட்டிருக்கிறதுனால, அப்போ கொடி 5 பவுனு தாலியோடு சேர்த்தோன்னா ஒரு 6 பவுனு இதை ஒன்றதை அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கழட்டி வச்சுட்டு தான் போவேன். வேறு ஒரு மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு அதுக்கு தனியாக ஒன்று ரெடிமேடாக வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ இப்படிலாம் வந்து நம்ம வந்து சொல்கிறதுனால தான் நிறைய பேர் இது ஜாதகம் உண்மைங்கிறத நம்புகிறாங்க. இப்போ ஜாதகம் உண்மைன்னு நம்புறதுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இந்த பொதுமக்களுக்கு இருக்கிறேங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் அது மாதிரி வரணுங்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்களையும் வரவேற்கிறேன். அப்புறம் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னாங்க. அப்பாவுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருந்தாவே, ஜாதகருக்கு 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் அப்பா தலைமையில் பாம்பு படுத்துக்கிச்சின்னு அர்த்தம். அது என்ன சாரம்? சனி நேசம் 8க்குரிய சாரம் வாங்கியிருக்குது. அது காலபுருஷனுக்கு மேஸ்தில் நிற்குது. அப்பாவுக்கு வந்து மூளை நரம்பியல் டாக்டர்கிட்ட போய் காட்டணும், அதுக்காக ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கணும்.
அதில் வந்து ஒரு கிளாட் ஆகி நரம்பு வந்து பாதிச்சிருக்கு, அதுக்காக ரெகுலர் மருந்து சாப்பிட்ணுங்கன்னேன். கரெக்டாக சொல்லிட்டீங்கன்ட்டு ஏந்திரிச்சு நின்று எனக்கு கையை கொடுத்தார். எழுந்திரிச்சு நின்று கை கொடுத்தார். இப்போ 9ஆம் இடத்துல வந்து லக்கணமாக வச்சுக்கோங்க. அதுங்க ராகு நிற்கிறாரு. ராகு நல்ல பலனை கொடுக்க உட்காந்துருக்கிறார், கெடு பலனை கொடுக்க உட்காந்துருக்கிறாருன்னா அவர் 8ஆம் இடத்து பலனை கொடுக்க உட்காந்துருக்கிறார். காலப்பிரசனுக்கு 1ஆம் இடம் மேசம், மேசத்துலேருந்து அவர் சனி வந்து அங்கே நிற்கிறாரு. வாங்கின சாரம் சூரிய சாரம், சூரியன் பாதகத்தில் அப்படின்னா தலைப்பகுதியில் வந்து 1ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடியவர் சூரியன் அந்த பாதகத்தில் போய் நிற்கிறதுனால அவருக்கு தலையில் பிரச்சனைங்கிறத எடுத்து அழகாக சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்ததாக அவருக்கு வந்து 6க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யார்? குரு. அவர் வந்து பாதகாதிபதி சாரம் வாங்கி 10ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அதே மாதிரி அவருக்கு சுக்கிரன் வந்து பாதகாதிபதி, அவரும் பாதகஸ்தானத்தில் நிற்கிறார். சனி அட்டமாதிபதி, அவரும் வந்து சூரியனுடைய சாரம் பெற்று சூரியன் வந்து பாதகஸ்தானத்தில் நிற்கிது. இந்த அமைப்பில் பார்க்கும்போது அப்பாவுக்கு அடிவயிறு என்பது 6ஆம் இடம், 7ஆம் இடம் என்பதும் இவருக்கு அந்த ஏரியா பொறுத்தவரையிலும் தான். இப்போ 7ஆம் இடத்துல கேது நின்று அந்த கேது சூரிய சாரம் பெற்று சூரியன் வந்து பாதகத்தில் போய் நின்னதுனால 11ஆம் இடத்துல நிற்கிறதுனால ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன், இரணிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணுன்னு. அதான் குடல் இறக்கங்க, அதை வந்து மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பேர் தாங்க ஹிரணிய ஆப்ரேஷன். ஹீனா வடமொழி எழுத்தில் ஹீ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அம்மா கரெக்டு தான் அப்படின்ட்டாங்க. அப்போ அவருக்கு ஹிரணிய ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. மூளை நரம்பியல் டாக்டர்கிட்ட காட்டியிருக்காங்கன்னு இந்த ஜாதகத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அவர் 4க்குரியவர்னு சொல்லக்கூடியவர் அப்பாவுக்கு சுக்கிரன். அவர் 10ல் நின்று 4ஆம் இடத்தையே பார்க்கறதுனால நிலம், தோட்டம், வீடு, விவசாய நிலங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த தோட்டம் வந்து நிற்கக்கூடிய இடம் 11ஆம் இடத்துல நிற்கிது. அவர் பாதகாதிபதியாக நிற்கிறாரு. அப்போ எலக்ட்ரிக்கல் மின்சாரம் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணுமே என்ன, அதுதாங்க பயங்கர பிரச்சனைனாங்க. இந்த டவரு நம்ம இது காற்றாலையில் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த கம்பம் வந்து அவங்க காட்டில் வந்து போடுறதுக்கு அப்ரூவ்டு வாங்கி அப்புறமேல அதில் ஒரு தகராறு ஆகி போய் இன்னும் அது பண்ணவும் இல்லை, அதுக்கு பணமும் கொடுக்கல, அது ஒரு பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ரைட்டு. இப்போ இந்த பொண்ணுக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், 100க்கு 100% அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ வந்து நடக்கக்கூடிய திசை வந்து ராகு திசையில் வந்து சுக்கிர புத்தி நடந்துகிட்ருக்குது. சுக்கிர புத்தி முடிஞ்ச உடனே சூரிய புத்தி வரும். சூரிய புத்தி வந்து 2027 5ஆவது மாதம் 3ஆம் தேதி வரலும் அவங்களுக்கு நடக்குது. அந்த சூரியன் வந்து 7ல் நிற்கிறாரு. சாரம் கொடுத்தவரும் 7லே நிற்கிறாரு. அப்போ 7ஆம் பாவகம் நன்றாக ஆக்டிவேட் ஆகும். இப்பொழுது வந்து சூரிய புத்தி 10ல் நின்று நடத்துகிறாரு. இல்லை 10க்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு 10ல் நின்று சுயசாரத்தில் நடத்துறதுனால இப்போ வந்து பாப்பா வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் சொன்னோம். வேலைக்கு போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாங்க. அது வேலை பார்க்கக்கூடிய இடம் வேறு மாநிலமோ நாடோ கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஒரு 2 மாவட்டம் 3 மாவட்டம் தள்ளி தான் வேலை பார்க்கணுன்னு. அந்த பொண்ணு வந்து இப்போ சேலத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்கு. கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு கவர்மெண்ட் வேலையில் தான் வந்து குரூப் 4th எழுதி பாஸ் பண்ணி அதுக்கு உண்டான வேலைகளை வந்து அந்த பொண்ணு பார்த்துருக்குது. மேற்கொண்டு படிக்கலாமான்னாங்க, பெரிய வேலை கிடைக்குமான்னாங்க. ஆமாங்க, இப்போ 10க்கு அதிபதி புத்தி நடக்குது. இதில் வந்து 5 மாதம், அதில் ஒரு 5 இல்லை 10 மாதத்துக்குள்ளார ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வருவதற்கான அமைப்புகள் ஜாதகருக்கு நல்லா வலுவாக இருக்குதுங்க. தாராளமாக படிக்க சொல்லுங்கள், நல்ல வேலைக்கு போய்டும். திருமணமும் 2027 5ஆவது மாதம்னா அடுத்த வருஷம் வைகாசி மாதத்துக்குள்ளார பாப்பாவுக்கு திருமணம் நடந்துடும். சுக்கிர புத்தி முடிவுள்ள திருமணங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா 7க்கு அதிபதி நிற்கக்கூடிய இடம் வந்து 6ல் நிற்கிறாரு. அப்போ சாரம் கொடுத்தவரை 6லே நிற்கும் போது இப்போ திருமணங்கிறது இதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சால் அது வந்து தடைகளும் முடைகளும் தான் ஏற்படும். சூரியன் வரும்போது தான் அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகும். இதே வந்து இப்போ சுக்கிரன் வந்து மேசத்தில் இருந்து அவர் ஒரு செவ்வாசாரம் பெற்று செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அப்போ 7ஆம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது மாதிரி அப்போ தான் திருமணமாகும். இப்போ பாப்பா வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு போவாங்கன்னா, இல்லை இப்போயே குரூப் 4th எழுதி பாஸ் பண்ணி தான் அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இதில் சேலத்தில் வந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த திசையிலேருந்து வரும்னாங்க. அப்புறம் 7ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் வந்து நிற்கக்கூடிய இடம் கிழக்கு. அதை கிழக்கு நோட் பண்ணிக்கணும்.
அப்புறம் சாரம் கொடுத்தவர் எங்கே நிற்கிறார்? அவரும் வந்து கிழக்கிலே நிற்கிறார். அப்போ நவாம்சத்தில் பார்த்தோம்னா அந்த சுக்கிரன் வந்து இதில் கிழக்கு தெற்கு மேற்கு திசையில் போய் நவாம்சத்தில் வந்து அந்த சுக்கிரன் இருக்கிறாரு. இப்போ இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கிழக்கு, அந்தாண்ட பார்த்தீங்கன்னா மேற்கு. அப்போ நம்ம திசாநாதனுக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? வடமேற்கு திசையில் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து சுக்கிரன் மட்டும் தனியாக இருந்ததுன்னா அந்த திசையை வந்து நம்ம கரெக்டாக இப்போ கிழக்கும் மேற்கும் வரும்போது இப்போ வந்து கிழக்கு பக்கம் தான் வந்து அது நிற்கக்கூடிய இடம். அதனால் கிழக்கு பக்கம் வருவதற்கு தான் இதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். 2வதாக இந்த ஜாதகருக்கு இந்த திருமணத்துக்குனுடைய ஏரியாவில் அந்த இடம் 2 கிரகம் கூட இருக்கிறதுனால அதில் யாருன்னா இப்போ குரு தான் வந்து நட்புல நிற்கிறார். அப்போ குரு வந்து நவாம்சத்தில் பார்க்கும்போது வடக்கில் நிற்கிறார். அப்போ வடகிழக்கு திசையிலேருந்து வரும். அதனால் வடக்கு, வடகிழக்கு அந்த மாதிரி திசையில் தான் உங்களுக்கு வரும். வடமேற்கு கூட லேசாக எட்டி பார்த்துட்டு கேன்சல் ஆகும். வடகிழக்கு உங்களுக்கு உறுதியாக அமைஞ்சிரும்னு சொல்லியாச்சு. அப்புறம் சகோதரனை பற்றி சொல்ல முடியுமா நாங்கள்? எத்தனை பேருன்னு சொல்ல முடியுமா நாங்கள்? அதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுங்க. அதனால் வந்து அது கோடு வேர்டில் சிலர்லாம் வந்து இது பண்ணுவாங்க. எனக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க யாருமே கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு இது வரலும் கேட்டதும் கிடையாது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று கேட்பாங்க. எனக்கு தெரியலன்னு சொன்னோம்னா சரின்னு சொல்லிட்டு நோட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. சிலர் சரி ஜாதகம் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னேன். நீங்கள் தாங்க உண்மையான ஜோசியர்னு அப்போ ஒரு டைம் எனக்கு கை கொடுத்தாரு. ஏன்னா கூட பிறந்தவங்கள ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுங்கிறது அவருக்கு ஆணித்தரமாக தெரியும். நம்ம அதை உண்மையை பேசுறதுனால உண்மையை பேசுகிற ஜோசியர் நீ ஒருத்தர் தான் ஏன்னு சொல்லி அதுக்கு எனக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்தாரு. இல்லைங்க தம்பி ஒருத்தர் இருக்காங்கன்னாங்க. 3ஆம் இடத்துல கேது இருந்தால் 6 வருஷம் கழித்து தான் கிடைக்கணும். ஏன்னா 3க்குரிய நேசப்பட்டுட்டான்ல. அதனால் 6, 7 வருஷம் கழித்து கிடைச்சிதானே. ஆமாங்க 6 வருஷம் கழித்து ஒரு பையன் கிடைச்சானாங்க. அந்த பையன் கை ஒடிஞ்சு கட்டு போட்டிருக்குதானே. ஆமாங்க கை ஒடிஞ்சு கட்டு போட்டிருக்குது அப்படி. ஆமாங்கன்னாங்க. எங்கள் இளைய சகோதரன் இருக்கிறானான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. தெரியாது நீங்கள் இப்போ அவன் கட்டு போட்டது எப்படி சொல்கிறீங்கன்னாங்க. அப்போ 3ஆம் இடத்த அதிபதி நேசமாகி போச்சு. அவருக்கு 3 குறைவனோட நேசகாரகம் சேர்ந்தது. அதனால் கையில் கட்டு போட்டிருக்குதுன்னு கேட்டேன் அப்படின்னு. ஆமான்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லும்போது எனக்கு மனசுக்கு திருப்தியாக பலன்கள் வருகிறது. அதனை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த பலன்களை எப்படி எடுக்கிறேன் என்பதை தொடர்ந்து பார்த்து நீங்களும் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதத்துடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.